ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு நியூ ட்ராமா தான் பார்க்க போகிறோம். நிச்சயமாக அந்த ட்ராமா உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணிவிட்டு அந்த ட்ராமா பார்க்க ஆரம்பிங்க. வாங்க இப்போ ட்ராமாக்குள்ளே போகலாம். எடுத்தோடனே நம்ம ஹீரோயின் லிசா தான் காட்டுறாங்க. இவ ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டு. அதோட காட்டுக்கு வந்து அங்கே உள்ள ஹெர்ப்ஸ்லாம் பறிக்கிறதுக்காக வந்திருக்கா. ஆனால் அந்த நேரத்தில் பார்த்து இவளை தாக்க ஒரு பெரிய புலி வருது. இதை பார்த்தோன்னா பயந்துரா, ஐயோ புலி எங்கடா இங்கே வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அதுகிட்ட தப்பிச்சு ஓடுறா. ஆனால் அது வர வேகத்துக்கும் நம்ம ஹீரோயினால் தாக்கு பிடிக்க முடியுமா? அதுவே விட மாட்டேங்குது. கடைசியில் நம்ம ஹீரோயினுமே தடுமாறி கீழே விழுந்துறாளா. பார்த்தா அந்த புள்ளியை நம்ம ஹீரோயினை கட்டிக்கிறதுக்காக பாயும்போது அங்கேருந்து ஒரு பெரிய அம்பு வந்து அந்த புள்ளியை குத்தோன்னா அந்த புள்ளியை அந்த பக்கமாக விழுந்துருது. அதுலேருந்து ரத்தம்லாம் நம்ம ஹீரோயின் மேலே தெரிச்சோன்னா நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்கா. இது என்னது பிளட்டு, இந்த புளி எப்படி இறந்து போணுச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தன் வரான். இவனை பார்த்தாலே காட்டுவாசி மாதிரி தான் இருக்குது. இவனை பார்த்தோன்னா அவளுமே பயப்படுறா. இவன் தான் நம்ம ஹீரோ ஹுவா. அவன் தான் அந்த புளியை வந்து அம்பால சாவடிச்சிருக்கான். அதோட அப்படி பார்க்குறான் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காளா. அவனும் அந்த புளியோட வயிற்றை கீறி அதுலேருந்து பிளட்டை எடுத்து குடிக்கிறான். குடிச்சிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்தா நம்ம ஹீரோயினுமே இதெல்லாம் பயந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆனால் அவனும் நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வந்து பிடிச்சி இழுக்கிறான், வா வாண்டு. அவன் பேசுகிற பாஷை நம்ம ஹீரோயினுக்கு புரியல. நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறான்ட்டு அவனுங்க புரியல. அவனை வா வான்னு சொல்லி இழுக்க இழுக்க நம்ம ஹீரோயின் பயப்படுறா. ஐயோ என்னை விட்டுடு, எனக்கு வேண்டாம், என்ன பண்ண போகிறா, என்னை ப்ளீஸ் விட்டுடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவனை அந்த டைகர் பக்கத்தில் கூட்டிகிட்டு வந்து கையை காட்டுறான்னா இவளுக்கு ஒன்றுமே புரியல. அவன் என்ன சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி. அவனும் சொல்கிறான், அந்த பிளட்டை நீ குடி குடி அப்படிங்கிற மாதிரி. அந்த நேரம் பார்த்து அங்கே நிறைய காட்டுவாசி மக்களும் வந்துடுறாங்களா. அவங்களாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அந்த புளியை பார்த்துட்டு. ஆனால் அதில் உள்ள ஒரு பொண்ணு வந்து இந்த புலியோட ரத்தத்தை நான் குடிக்கவா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அதுக்கு நம்ம ஹீரோ அதெல்லாம் நீ குடிக்கக்கூடாது, தள்ளு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் அந்த பொண்ணை ஏன் நான் குடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் அவனா என்ன செய்கிறான், அந்த புலியோட ரத்தத்தை எடுத்து நம்ம ஹீரோயினை குடிக்க சொல்கிறான்னா நம்ம ஹீரோயினுக்கு பக்கத்தில் கொண்டு வந்து வாமிட் வர மாதிரி இருக்குது. ஆனால் அந்த காட்டுவாசி பொண்ணு, அதாவது மோனிஷா, அவளை எனக்கு கொடுன்னு சொன்னா இவனும் அதெல்லாம் தர முடியாது, நீ குடின்னு சொன்னா நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இவங்களெல்லாம் பார்த்தோன்னா ஐயோ இப்போ என்ன பண்ணுறது, இந்த மாதிரி பிளட்டெல்லாம் குடிக்க மாட்டேன்னு இப்போ குடிக்கலன்னு சொன்னால் நம்மளை என்ன செய்வாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவளும் குடிக்க ட்ரை பண்ணுறா. இருந்தாலுமே முடியலை. இருந்தாலும் அவள் ரொம்ப மல்லு கட்டினால இவளும் ஒரு சிப்பு இழுத்துட்டு ஐயோ வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காளா. ஆனால் அந்த ரத்தத்தை இவன் குடிச்சிட்டு ஆண்டு கத்திக்கிட்டு என்னென்னமோ பாசையில் சொல்கிறான். அதாவது இன்னிலேருந்து இவ என்னுடையவ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் போல இருக்குது. நம்ம ஹீரோ தான் காட்டுவாசிக்கே வந்து கேப்டன் போல இருக்குது. ஒன்று நம்ம ஹீரோயினை தோலை தூக்கிக்கிட்டு போவோம். நம்ம ஹீரோயினை ஐயோ அவன் என்ன பண்ணுறான், விடுங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கான். அவனை தூக்கிக்கிட்டு அவன் பாட்டு போயிட்டு இருக்கான். அங்கே உள்ள மக்கள்லாம் பார்க்கல. நம்ம ஹீரோயினுக்கு அப்படி பயமாக இருக்குது. ஐயோ நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் சரியான இடத்துக்கு தானே வந்திருக்கேன், நான் எதுவும் டைம் ட்ராவல் மூலம் வேற உலகத்துக்கு வந்துட்டேன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி பயந்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அவனோட குடிசைக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து நம்ம ஹீரோயின் நிற்க வச்சுன்னா அவ்வளோ பயப்படுறா. ஐயோ அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியல, எனக்கு பயமாக இருக்குது, ப்ளீஸ் என்னை விட்டுட்டு அப்படிங்கிற மாதிரி கத்தனோன்னா அவனும் டக்குன்னு நம்ம ஹீரோயின் அப்படி கையை பிடிச்சி எடுத்துட்டு நீ எதுக்கும் பயப்படாத, நான் உன்னோடவன், நான் எப்போவுமே உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான்னா. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு எதுவுமே புரியலை. ப்ளீஸ் நீ நினைக்க மாதிரி நான் ஒன்றும் மாமிசம் கிடையாது, என்னை எதுவும் தின்றாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காளா. ஆனால் அவனும் அங்கே உள்ள ஏதோ ஒரு ஸ்காப் மாதிரி எடுத்து அது நம்ம ஹீரோயினுக்கு போத்தி விட்றான். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் அக்கறையாக பார்த்தோன்னா நம்ம ஹீரோயினுமே இப்போ கொஞ்சம் பயம் தெரியுது. ஆனால் அவனை நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வந்து அப்படியே கிஸ் கொடுக்குறான். அதோட நம்ம ஹீரோயினும் வேண்டாம்னு சொல்ல அந்த நைட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே ஸ்டே பண்ணிடுறான். அதோட அடுத்த நாள் காலையில் தான் நம்ம ஹீரோயினுக்கு முழிச்சு பார்க்குறா. பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு நிற்கிறா. இவ பேர் லீனா. இவ வந்து நம்ம ஹீரோவோட சர்வெண்ட்டு போல் இருக்குது. அங்கே நம்ம ஹீரோட அம்மாவும் வந்தவங்க யார் இந்த பொண்ணு, இவளை தான் நேற்று என் பையன் கூட்டிகிட்டு வந்தானா, சரி இந்த பொண்ணு பார்க்கல ரொம்ப வீக்காக இருக்கிற மாதிரி இருக்குது, இந்த பொண்ணுக்கு போய் மட்டன் ஏதாவது எடுத்துகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் பேசுகிறது நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியலை. அப்போ நம்ம ஹீரோட அம்மாவும் நம்ம ஹீரோயின் போட்டு இந்த ஷர்ட்டை பார்த்துட்டு இது என்ன இந்த பொண்ணு இந்த மாதிரியான ட்ரெஸ் போட்டிருக்கா, இதை பார்த்தாலே வித்தியாசமாக இருக்குது, கண்டிப்பாக இவன் நம்ம இதை சேர்ந்தவ கிடையாது போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆனால் நம்ம ஹீரோயினுக்காக மீட்டை கொண்டு வந்து கொடுக்குறாங்களா. அது பச்சையாக இருக்குது. அதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு வாமிட் வருது. ஐயோ வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அவங்க அம்மாவை விட மாட்டேங்கிறாங்க. என்ன இந்த பொண்ணு வேண்டான்னு சொல்கிறா, அதை கூட அதெல்லாம் சாப்பிட்டா நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்க முடியும், என் பையனுக்கு நல்லா பிள்ளையை பெற்று கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு கோவமாக அந்த மீட்டை கொண்டு வந்து நம்ம ஹீரோயின் வாயில் திணிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் ஐயோ வேண்டாம் இந்த மாதிரிலாம் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்ல அவங்கள கட்டாயப்படுத்துகிறாங்க. நம்ம ஹீரோயினா துப்பிட்டு அவளுக்கு பார்த்தா வாமிட்டே வருது. ஐயோ வேண்டாம் இதெல்லாம் என்னால் சாப்பிட முடியாது அப்படிங்கிற மாதிரி. இதை பார்த்தா ஹீரோட அம்மா கத்துறாங்க. என்ன தைரியம் தான் பொண்ணு இப்படி துப்புவா, இப்படியே சாப்பிடாம இருந்தால் என்னத்துக்கு ஆகுறது அப்படிங்கிற மாதிரி அவங்க கத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் பாவம் அழுதுகிட்டு இருக்காளா. அப்போ தான் நம்ம ஹீரோவும் ரிட்டர்ன் வரான் போல இருக்குது வேட்டைக்கு போயிட்டு. அப்போ அங்கே வந்த மனுஷன் கேட்குறா, நீ எதுக்காக நீ வந்து அவளை தேர்ந்தெடுத்தா, நான் அவளுக்கு என்ன குறைச்ச, நீ ஏன் என்ன தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோ சரி தள்ளு நான் உள்ளே போகணும், இதை பற்றி
பற்றி நான் உன்கிட்ட பேச விரும்பல, எனக்கு அவள் தான் பிடிச்சிருக்கு, உன்னை பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டு இவனா அப்படி குடிசை கீழே வரானா. பார்த்தா இங்கே நம்ம ஹீரோயினா பாவம் அந்த இதை சாப்பிட முடியாமல் அப்படியே வாமிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோ வந்து பயந்துறான். என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறானா. இதெல்லாம் வெளியில் நின்றுக்கிட்டு மோனிசாவும் பார்த்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கு நம்ம ஹீரோயினை பார்க்க பார்க்க கோவம் வருது. எங்கேருந்து இவள் வந்தா, இவளை நான் சும்மா விட மாட்டேன், கண்டிப்பாக இவளை நான் சாகடிக்காமல் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கத்தியை அவள் பார்த்துக்கிட்டு இருக்கா. இங்கே நம்ம ஹீரோ என்னாச்சு, நீ எதுக்காக இதை சாப்பிட மாட்டேங்கிறா, நீ நல்லா சாப்பிடணும்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஆமாம் இவள் எதுவுமே காலையிலேருந்து சாப்பிடாம இருக்கா, அப்படி சாப்பிடாம இருந்தால் என்ன பண்ணுறது, அப்போ எப்படி உனக்கு வந்து குழந்தைய பெற்று கொடுப்பா, எப்படி இவள் ஸ்ட்ராங்காக இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்ம ஹீரோ செரிஞ்சிட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே அழகாக தூக்கிட்டு மடியில் உட்கார வச்சுட்டு உடனே அவன் வந்து மீட்டை எடுத்து கொடுக்குறானா, இதை சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயினா இல்லை இல்லை இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறான். ஆனால் நம்ம ஹீரோயின் பேசுகிற பாஷை வேற, அவன் பேசுகிற பாஷை வேற. இருந்தாலுமே நம்ம ஹீரோ ஓரளவு புரிஞ்சிக்கிறான் போல இருக்குது. அதோட நம்ம ஹீரோ வந்து லீனாவை பார்த்து பெரிய மீட்டு இல்லாமல் முயலை எடுத்துக்கிட்டு வான்னு சொன்னா, முயலை எடுத்துகிட்டு வந்தோன்னா அதை கொண்டுட்டு அதுலேருந்து வந்து அந்த லிவர் எடுத்து அவன் கொடுக்குறான். இதை சாப்பிடு, இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், இது உனக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி சொன்னா. ஆனால் நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு அவங்களுக்குள்ள ஒரு நெருப்பு எரியுது, அதை பார்த்து அதில் சுட்டு தர முடியுமா, அதில் தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி கையை காட்டுறலாம். ஆனால் இவனை என்னது உனக்கு அதில் சுட்டு வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இவளும் ஆமாம் எனக்கு அந்த மாதிரி அதில் நெருப்பில் சுட்டு தரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னா உடனே நம்ம ஹீரோவும் சொல்கிறான்னா, லீலாட்டா நீ போய் அதில் வந்து சுட்டு கொண்டு வான்ட்டு. அவ்வளோதான். இதை கேட்ட அவங்க அம்மாவை கத்த ஆரம்பிச்சிட்டாங்களா. டே, நெருப்புங்கிறது நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறது, நம்மளோட தெய்வம், அந்த தெய்வத்துலேருந்து எந்த பொருளையுமே நம்ம சுட்டு சாப்பிடக்கூடாது, அப்படி சாப்பிட்டாம தெய்வத்தோட கோபத்துக்கு ஆளாயிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அதுக்கு நம்ம ஹீரோ சொல்கிறான், இவன் என்னோட பொண்டாட்டி, இவளுக்கு என்ன வேணுமோ அதை தான் நான் செஞ்சு கொடுப்பேன்னு சொல்லி அதே மாதிரி நெருப்பில் வாட்டி கொண்டு வந்து நம்ம ஹீரோயினுக்கு கொடுத்தோன்னா நம்ம ஹீரோயினும் அதோட சாப்பிட்றா. நம்ம ஹீரோ இன்னும் கொஞ்சம் சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி கொடுத்தோம். நம்ம ஹீரோயின் இல்லை இல்லை போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். ஆனால் நம்ம ஹீரோ அவங்க அம்மா பார்த்து அதான் சாப்பிட்டாலே இங்கேருந்து போங்க அப்படின்னு சொன்னால் அவங்களும் கொஞ்சம் கோவமாகவே போகிறாங்க. ஆனால் என்னென்னு தெரியல, நம்ம ஹீரோயினுக்கு பாவம் பயங்கரமான ஃபீவர் போல் இருக்குது. அவனும் தொட்டு பார்த்துட்டு ஐயோ இவ்வளோ ஃபீவராக இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா வர சொன்னால் அவங்க அம்மாவும் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறாங்க, ஆமாம் ஆமாம் ஃபீவராக இருக்குது, நான் தான் சொல்ல கேட்காம அந்த தீயில வந்து வாட்டி அந்த உணவு கொடுத்தில்ல, அதான் ஒத்துக்கல, நம்ம கடவுளோட கோவத்துக்கு ஆளாயிட்டோம், அதான் அந்த நெருப்பு கடவுள் வந்து நல்ல பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் அந்த மோனிசாவும் பார்த்துட்டு ஆமாம்மா இவளுக்குலாம் இந்த மாதிரி பனிஷ்மெண்ட்டு தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்களா. அதை அப்போ நம்ம ஹீரோ வந்து என்னமோ காட் ஃப்ரூட்டு அதை போய் நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறான். அந்த ஃப்ரூட்டை எடுக்கிறதா இருந்தால் ஏதோ காட்டை தாண்டி போகணும் போல் இருக்குது. அப்படி காட்டை தாண்டி போனவங்க யாரும் உயிரோட திரும்ப இங்கே வந்ததில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கிறனால இந்த மோனிசாவும் தடுக்கிறா. நீ அவளுக்காக ஃப்ரூட் எடுக்க போறியா, நீ தான் இந்த குளத்துக்கே வந்து கேப்டன், இப்போ நீ மட்டும் இல்லாட்டி நாங்கள் என்ன செய்வோம், அங்கே போனவங்க யாருமே வந்ததில்லை, அதனால் நீ போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவள் தடுத்தோன்னா அதுக்கு இவனை அவன் என் பொண்டாட்டி அவளை காப்பாற்றுறான் தான், இதை தவிர வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி அதை எடுக்கிறதுக்காக போகிறான். இவளுக்கு செம கோவமாக இருக்குது. இங்கே நம்ம ஹீரோயினா பாவம் அப்படி காய்ச்சலில் இருக்க அவங்க அம்மா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் ஏதோ சையால் சொல்லிக்கிட்டு இருக்காள். அங்கே உள்ளவங்களுக்கு யாருக்குமே புரியலை. அவங்க அம்மா தான் பார்த்துட்டு அவள் ஏதோ தண்ணி கேட்குறா அப்படி இருக்குது, தண்ணியை கொடுன்னு சொன்னோன்னா ஆனால் அந்த லீனா பொண்ணும் கொடுத்தோன்னா நம்ம ஹீரோயின் வாங்கி குடிக்கிறா. ஆனால் லீனாவும் கேட்குறா எப்படி அவளோட பாசம் புரிஞ்சிச்சுண்டு. ரொம்ப ஹீட்டாக இருக்குல்ல, இந்த மாதிரி நேரத்தில் தண்ணி தாக நிற்கிறது எல்லாத்துக்கும் சகஜம் தானே அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மனுஷா வந்து சொல்கிறான், அவங்க பையன் வந்து சொல்ல கேட்காம அந்த ஃப்ரூட் எடுக்கிறதுக்காக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இது கேட்ட அவங்க அம்மாவுக்கு செம கோவம் வந்துடுது. என்னது அவன் வெளியில் போகிறானா, இந்த காட்டோட்டு போனால் என்னத்துக்காகவான்னு தெரியுமில்ல, தெரிஞ்சு ஏன் இந்த மாதிரி பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் இந்த பொண்ணால் தான், இந்த பொண்ணு தான் வந்து கடவுளை கோவத்துக்கு ஆளாயிட்டா, அதனால் இவன் இங்கே இருக்கிறது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு போகிறாங்க. இதெல்லாம் கேட்க லீனாவும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. அவளும் நம்ம ஹீரோயின்ட்ட எதுனா பேச முயற்சி பண்ணுறா. அதோட நம்ம ஹீரோயினுமே எனக்கு ரொம்ப ஃபீவராக இருக்குது, அதனால் எனக்கு சில ஹெர்ப்ஸ்லாம் வேணும், நீ பறிச்சுத்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அவளுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவனே நம்ம ஹீரோயின் அங்கே உள்ள ஒரு கிளாத்தில் வந்து ஒரு லீஃபை வரைஞ்சி இந்த மாதிரி லீஃபை எனக்கு பறித்து கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லலா. உடனே இவளும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த லீஃபை வந்து பறித்து கொண்டு வந்து கொடுக்குறா. இந்த அந்த லீஃபு நீங்கள் கேட்டது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவளும் சொல்கிறா, இதை வந்து தண்ணியில் வந்து எனக்கு கொதிக்க வச்சு கொடு, இது குடித்தோன்னாக்கா கண்டிப்பாக எனக்கு ஃபீவர்லாம் போயிடும் அப்படிங்கிற மாதிரி. அந்த பொண்ணு நம்ம ஹீரோயின் பேசுகிறது ஏதோ அரைக்குறையாக புரிஞ்சுட்டு அதே மாதிரி தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு கொண்டு வந்து கொடுக்குறா. அப்போ நம்ம ஹீரோயின் அதை வாங்கி குடிச்சிட்டு இனிமேல் எனக்கு ஃபீவர்லாம் போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் லீனாவும் சந்தோஷமாக வெளியே போகிறாளா. அப்போ தான் உள்ளே ஓடி வரா. ஐயோ நீங்கள் இங்கேருந்து தப்பிச்சு போயிருங்க சீக்கிரம், ஏன்னா உங்களை வந்து கடவுளுக்கு பலி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவளும் ஏதோ சொன்னோன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் என்ன சொல்கிறான்னு புரியலை. ஆமாம் எங்கே ஹூவா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது அங்கே காட்டுவாசியில் ஒருத்தன் வந்து எந்திரியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் இழுத்துக்கிட்டு போகிறான். நம்ம ஹீரோயினும் அப்படி கத்துற, நீ விட்டுட்டு நீ யாரும் எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி, நீ பண்ண தப்புக்கு இதுதான் உனக்கு சரியான தண்டனை
மாட்டேனா, வா உடனே உன்னை வந்து கடவுளுக்கு பலி கொடுக்க போகிறோன்னு சொல்லும்போது அந்த லீனா பொண்ணு விட மாட்டேங்கிறா. ஐயோ அண்ணன் வந்தால் திட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு மோனிஷாவை தடுக்கிறா. நீ யார் இதை பற்றி சொல்கிறதுக்கு, குளத்தில் உள்ளவங்க எல்லாரும் முடிவு பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை தரத்தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. அதோட அவங்க குல வழக்கப்படி பலி கொடுக்கறதுக்காக ஏதேதோ மிருகம் அது இது தீ மூட்டி நிறைய டான்ஸ் ஆடிக்கிட்டு அவங்களோட கெட்டப்பே மாற்றிக்கிட்டு நம்ம ஹீரோயினை பலி கொடுக்க போகிறாங்க. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சிடுச்சு, ஆக இவங்க நம்மளை வச்சு தீ வச்சு கொளுத்த போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. எந்த தீயை வச்சு இவ மாமிசம் சாப்பிட்டாலும் அதே தீக்கு நம்ம வந்து இரையாக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை கொண்டு போய் கட்டி வச்சு பாவம் அவளை சுற்றி வந்து நெருப்பை மூட்டுறாங்க. நம்ம ஹீரோயினை ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, நீ விட்டுடுங்க அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கா. அவங்களாம் நெருப்பை மூட்டுடா, இதுதான் நம்ம கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கை அப்படிங்கிற மாதிரி ஆட்டம் பாட்டோன்னு அங்கே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்க நம்ம ஹீரோயின் ஐயோ நம்ம சாக போகிறோம் இன்னும் கொஞ்சம் நேரத்துலன்னு சொன்னோன்னா ஒருத்தன் வந்து தீப்பந்தத்தை நம்ம ஹீரோயினுக்கு இப்படி பற்ற வைக்கிறானா. நல்ல வேலை அந்த நேரம் பார்த்தா நம்ம ஹீரோ திரும்ப வந்துடாம போல இருக்குது. இதெல்லாம் பார்த்தா மோனிஷா கூட ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு தான் இருக்கான். ஆனால் அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோ கையில் உள்ள அந்த கம்பு வந்து டக்குன்னு அதை தட்டி விட்டோன்னா அந்த நெருப்பு கீழே விழுந்துருது. உடனே எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோவும் வந்துக்கிட்டு இருக்கான். அதாவது நம்ம ஹீரோ காலையில் போனவன் இன்னுமே வரல, அவன் உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தாங்களா. ஆனால் நம்ம ஹீரோ உயிரோட வந்துடான். வந்தவன் நம்ம ஹீரோயின் கையெல்லாம் அவுத்து விட்டோன்னு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டீங்களா, எனக்கு ரொம்ப பயமாச்சு, நீங்கள் இல்லாத போது உங்கள் என்னமெல்லாம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினுமே பயந்தவனை ஹக் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம ஹீரோவுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. நம்ம ஹீரோயின் பாச புரியாட்டிலும் அவன் சொல்கிறதெல்லாம் இவன் ஓரளவு உனக்கு புரியுது, அவன் முகபாவனைலாம். ஆனால் நம்ம ஹீரோனை தூக்கிட்டு வா இங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு போகும்போது அவங்க அம்மாவை பற்றி இப்போ என்னோட மனைவின்னு உங்களுக்கு தெரியாதா, என்ன தைரியம் தான் கேப்டனோட ஒய்ஃபே நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு சொன்னால் அங்கே உள்ளவங்களாம் சொல்கிறாங்க, நீ நெருப்பு தெய்வத்தோட விளாண்டுக்கிட்டு இருக்கா, உன் பொன்னாடி சொன்ன பற்றி கேட்டுக்கிட்டு அதுக்காகத்தான் அந்த கோவத்தை தீர்க்கறதுக்காக நாங்கள் இந்த மாதிரி பண்ணோம், நீ இப்படி பண்ணாட்டி நம்ம குலத்துக்கே இது அழிவாக வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவா யாருமே இந்த காட்டை விட்டு போனால் திரும்ப வர முடியாதுன்னு சொன்னீங்களே, இப்போ பாருங்கள் நான் வெளியே போயிட்டு நான் இவளுக்காக அந்த ஃப்ரூட்டை கொண்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த ஃப்ரூட்டை காட்டுறான். ஆனால் நம்ம ஹீரோயின் சந்தோஷப்படுறா, நீங்கள் உண்மையிலேயே அந்த ஃப்ரூட்டை எனக்காக எடுத்துகிட்டு வந்தீங்களா, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு குடிசைக்கு வரான். அதோட நம்ம ஹீரோயின்ட்டு சொல்கிறான், நீ இங்கே இரு நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவளை பயப்படுறா, நீ இங்கேயே இருங்களேன் எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அவனும் நம்ம ஹீரோயினை தொட்டு பார்க்குறான்னா அப்புறம் நம்ம ஹீரோயின் சொல்கிறான், இல்லை நான் இப்போ தான் நான் ஹெர்பல் சூப் இப்போ தான் சாப்பிட்டேன், அது சாப்பிட்டோன்னே எனக்கு எல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அவனும் உனக்காக நான் ஃப்ரூட் கொண்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃப்ரூட்டை காட்டுறான். அதை பார்த்தா அது வேறு ஒன்றும் இல்லைங்க, லெமன் தான். இதை பார்த்தா நம்ம ஹீரோயின்மா சிரிக்கிறா, என்னது லெமனா, லெமன் தான் காட் ஃப்ரூட்டா, இதில் விட்டமின் சிலாம் நிறையா இருக்கும், இம்யூனிட்டி பவர் கூடும், அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவனை இதை சாப்பிடு கண்டிப்பாக நீ குணமாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இருந்தாலும் நம்ம ஹீரோயின் அவனுக்காக அப்படி கடிச்சிட்டு இது உண்மையிலே லெமன் தான், இதால் ஒன்றும் ஃபீவரெல்லாம் போகாது, ஆனால் எனக்கு இப்போ ஃபீவர்லாம் போயிடுச்சு நல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவனை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த லீனாவும் அம்மாம்மா அக்கா சொன்னாங்கன்னு இப்போ தான் நான் வந்து அந்த லீஃப்லாம் போட்டு கொடுத்தேன், அதை குடிச்ச பிறகு அவங்க குணமாயிட்டாங்கன்ட்டு. நம்ம ஹீரோ அதெல்லாம் பார்க்குறான்னா ஓ அப்படியே அந்த லீஃப்க்கு ஃபீவர் போயிடுமா அப்படிங்கிற மாதிரி. ஆமாம்மா இதை குடித்தா கண்டிப்பாக ஃபீவர் போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதோட நம்ம ஹீரோட்ட வந்து எனக்கு ஒரு பெரிய பானை மாதிரி வேணும், பாட் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவர் கையால் சொல்லி காட்டுறாளா. அவனுக்கு ஒன்றுமே புரியலை, பெருசாக வேணுமா பாட் வேணுமா அப்படிங்கிற மாதிரி. அம்மாம்மா எனக்கு பெரிய பானை வேணும் அப்படிங்கிற மாதிரி இவனு சொன்னோன்னா நம்ம ஹீரோ சரி அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கான். அதோட நம்ம ஹீரோயினுக்கா கல்லுலேயே அந்த பாட் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது என்னடா வெளியில் ஒரு மாதிரி சத்தம் கேட்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவளும் வெளியில் வந்து பார்த்தா நம்ம ஹீரோவை கல்லாலேயே ஒரு பாட் பண்ணிக்கிட்டு இருக்கானா. இதை பார்த்து அவளும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அங்கே வந்து லீனாவும் சொல்கிறா, உங்களுக்கு அத்தான் அண்ணன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, உங்கள் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்காங்கன்னு அவள் சொல்கிறா. இருந்தாலும் நம்ம ஹீரோயின் ஓரளவு புரிஞ்சுக்கிட்டு எனக்கா அவள் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. ஆனால் நம்ம ஹீரோவும் பண்ணிகிட்டு இருக்கானா. இவளும் அப்படி பக்கத்தில் வந்துட்டு இது எனக்காக பண்ணுறீங்க, நான் எதை நேற்று விளையாட்டாக உங்கள்கிட்ட கேட்டேன், ஆனால் இன்றைக்கி நிஜமாக நீங்கள் எனக்காக பண்ணி தந்திருக்கீங்களே, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோவும் அவளை பார்த்து சொல்கிறான், உனக்காக நான் என்ன வேணாலும் செஞ்சு தருவேன், நீ என்ன வேணாலும் கேளு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோனுக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. அப்போ அந்த பொண்ணு லீனாவும் அங்கே உள்ள மற்ற பாய்ஸை பார்த்து சொல்கிறாங்க, நீங்களும் இந்த மாதிரி பாட்டை செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அவங்களும் சரி அப்படிங்கிற மாதிரி மண்டையை ஆட்டிக்கிட்டு இருக்கீங்களா. உடனே நம்ம ஹீரோயின் டக்கு நம்ம ஹீரோவுக்கு வந்து கிஸ் கொடுக்குறா. அதாவது நீங்கள் எனக்காக இந்த பாட் பண்ணி கொடுத்தீங்களா, அதுக்காகத்தான் தேங்க்ஸ் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த உலகத்துல நீங்கள் தான் பெஸ்ட்டு ஸ்ட்ராங் மேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதோட நம்ம ஹீரோ சரி நான் வேட்டைக்கு போயிட்டு வரேன், நீ பத்திரமா இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை அங்கேருந்து போகிறான்னா நம்ம ஹீரோ இந்த பாட்டில் நம்ம சமைக்கலாம், ஏதாவது திங்ஸ் எடுத்துகிட்டு வாவே நான் சமைப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாளா. லீனாக்கு ஒன்றுமே புரியல, என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குற. ஏதாவது திங்ஸ் எடுத்துகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோன்னு சொன்னோன்னா ஓ அப்படியே சரி வாங்க அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு வரா. பார்த்தா அங்கே நிறைய மீட்லாம் இருக்குதா. ஆனால் இதை பார்த்துட்டு இதில் சமைப்போமான்னு கேட்டோன்னா அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோனுக்கு வாமிட் வருது. இதை பார்த்து நம்ம ஹீரோட அம்மாவா எதுக்காக இவளெல்லாம்
இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கா, இவளெல்லாம் இங்கே கூட்டிகிட்டு வரக்கூடாது, இதெல்லாம் நம்மளோட உணவு, இதெல்லாம் இவளுக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி கோமா பேசிக்கிட்டு அங்கேருந்து போகிறாங்களா. நம்ம ஹீரோயின் அப்போ தான் கேட்குறா, ஆமாம் இவங்க யார் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு இந்த லீனாவும் சொல்கிறா, கை செய்கையிலே கொஞ்சம் சொல்லி காட்டுறா, அதாவது ஹுவாவோட அம்மா இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருதா, ஓ அப்படியே அவங்க தான் மதர் இல்லாவா, அதனால தான் என் மேலே இவ்வளோ கோமா இருக்காங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அதோட நம்ம ஹீரோயின் சரி சமைப்போம் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனால் இதில் இல்லாமல் இல்லை அம்மா எந்த பொருளுமே உங்களுக்கு தரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, என்னால் எதுவுமே எடுத்துகிட்டு வர முடியலன்னு சொன்னா, சரி சரி இப்போ அதனால என்ன, நம்ம காட்டுக்குள்ளே போய் ஏதாவது ஹெர்ப்ஸ் எடுத்துக்கிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் லீனாவும் அங்கே போய் நிறையா ஹெர்ப்ஸ்லாம் பறிச்சுக்கிட்டு இருக்காங்களா. அப்போ தான் அங்கே ஏதோ ஒரு சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோயின் கேட்குறா, அம்மா இது என்ன சத்தம், யார் சத்தம் போடுறா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறா, ஓ அதுவா, அது ஒன்றும் இல்லை, அதாவது ஒரு பொண்ணு லேபர் பெயினில் தான் கத்திக்கிட்டு இருக்குது, அவளுக்கு டெலிவரி டைம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்ம ஹீரோயின் புரிஞ்சிருச்சு, ஓ டெலிவரி டைமா, சரி சரி அப்போனா வா போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டோன்னா அந்த லீனாவும் சரி வாங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்த கூட்டிகிட்டு வராங்களா. பார்த்தா அந்த பொண்ணுக்கு பிரசவம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க போல இருக்குது. நம்ம ஹீரோயின் இதை பார்த்தோன்னே எங்கே தள்ளுங்க பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்தவ, இன்னும் கர்ப்பப்பை திறக்கவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஆனால் அதுக்குள்ளே அந்த பொண்ணு இவ்வளோ ஸ்ட்ரென்த்லாம் இழந்துட்டா, அதுவும் இல்லாமல் ப்ளீடிங் இவ்வளோ போயிட்டு இருக்குது, இப்படியே போனால் கண்டிப்பாக அந்த பொண்ணு இறந்துருவா, காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோட அம்மாவை கத்துறாங்க, எதுக்கா இந்த பொண்ணு இங்கே வந்தா, தேவையில்லாமல் என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா, இவளை இங்கேருந்து போக சொல்லு, இவளுக்கு எப்படி டெலிவரி பார்க்கணும் எனக்கு தெரிஞ்சுட்டு அந்த பொண்ணோட வயிற்ற போட்டு அப்படியே அமுக்குறாங்களா. அந்த பொண்ணை கடந்து கத்துது. இதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோயின் இப்படிலாம் நீங்கள் பண்ணீங்களாக்க கண்டிப்பாக குழந்தையும் தாயும் இறந்து போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் எந்திரிங்க முதல்ல, இப்படிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணுகிட்ட கொஞ்சம் ரிலாக்ஸாக நல்ல மூச்செல்லாம் இழுத்து விடுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த பொண்ணு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயின் அந்த லீனாவை பார்த்து, நான் கொண்டு வந்த ஹெர்ப்ஸ்லாம் எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்டு, அதை நீ கொதிக்க வச்சு கொண்டுட்டு வா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சைகை மூலமாக சொல்லி காட்டணும்னா அந்த பொண்ணுக்கு ஓரளவு புரியுதா, சரி சரி நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி செஞ்சு கொண்டு வந்து அந்த சூப்பை கொடுக்க போகிறாளா. ஆனால் அந்த சூப்பை கொடுக்க விடாமல் இந்த மோனிஷாவும் தட்டி விட்றா. ஆனால் லீனாவும் கத்துறா, நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ணான்னு. ஆமாம் இது வந்து அவள் என்னமோ சொல்கிறான்ட்டு நீ என்னென்னமோ கொடுக்க போகிறா, இதெல்லாம் பாய்சன், இந்த மாதிரி மூலிகைலாம் பறிக்கக்கூடாது, இதெல்லாம் நம்ம எப்போவுமே கொடுக்க மாட்டோம்ல, இன்னைக்கு என்ன புதுசா அப்படிங்கிற மாதிரி மோனிஷாவும் கேட்குறாங்க. அங்கே உள்ளவங்களுமே அதே மாதிரி தான் சொல்கிறாங்க, ஆமாம்மா இந்த மாதிரி மூலிகைலாம் கொடுக்கக்கூடாது, இந்த மூலிகைலாம் கடவுளுக்கு சொந்தமானது, அதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மற்றவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு கோந்துருது. ஒன்று டக்குன்னு வந்து மோனிஷா கணத்தில் பார்த்து அரைஞ்சிட்டு, நீ தள்ளு, நீ எதுக்கு தேவையில்லாத பண்ணிக்கிட்டு இருக்கா, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காளா. ஆனால் இதை பார்த்தோன்னா அவங்க எல்லாருமே ஒரு நிமிஷம் அப்படியே ஆடி போயிடறாங்க. ஆனால் நம்ம ஹீரோட அம்மாவே நீ அமைதியாக இரு, இந்த பொண்ணு என்ன தான் பண்ணுறான்னு நம்மளும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்களா. நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணை செக் பண்ணி பார்த்துட்டு, இந்த பொண்ணு ரொம்பவே வீக்காக இருக்கா, கண்டிப்பாக இவளுக்கு புஷ் பண்ணுற அளவுக்கு தெம்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அங்கே உள்ளவங்களாம் சொல்கிறாங்க, நீ என்னவா சொல்லிக்கிட்டு இருக்கா, தேவையில்லாமல் எதுக்கு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கா, எங்களுக்கு தெரியும் இவ்வளோ நாங்கள் தான் டெலிவரி பார்த்துக்கிட்டு இருந்தோம், இங்கேருந்து போ அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே நம்ம ஹீரோயினை பார்த்து முறைக்கிறாங்களா. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு நிமிஷம் அப்படி பயந்துரா, ஏன் இந்த மாதிரி உங்களாம் நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. அவங்களாம் கத்துறாங்க, நீ வெளியே போ, நீ வெளியே போ, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வந்து 4-5 பேர் அப்படி இழுத்து பிடிச்சிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினை விடுங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, விடுங்க விடுங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கா. ஆனால் அந்த மோனிஷாவை இதுதான் சரியான சாக்குன்னு சொல்லிட்டு, என்ன தைரியம் தான் நீ தேவையில்லாமல் எங்கள் விஷயத்தில் தலையிடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த கத்தியை எடுத்து நம்ம ஹீரோயினை குத்த வராளா. நான் அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோட கம்பு எங்கேருந்தோ வந்து டக்குன்னு அந்த கத்தியை தள்ளி விட்டுருது. உடனே இவளும் பார்த்து பயந்துரா. பார்த்தா நம்ம ஹீரோ கரெக்டாக உள்ளே வந்துடான். என்ன தைரியம் தான் என்னோட ஒய்ஃபை வந்து எல்லாரும் சேர்ந்து இப்படி நீங்கள் வந்து டார்ச்சர் கொடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதோட இந்த மோனிஷா பக்கத்தில் வரான். நீ என்ன தைரியம் தான் நீ இவளை வந்து குத்துறதுக்கு கத்தி எடுப்பா, நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல இவளை நீ எதுவும் பண்ணக்கூடாது, அதனால உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவளை ஓங்கி அந்த கம்பால அடிக்க போகும்போது அவங்க அம்மா வந்து தடுத்துறாங்க. டே நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா, இவளுக்காக நம்ம குடும்ப பொண்ணை வந்து அடிப்பியா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோயின் இப்போலாம் பேசுறதுக்கு நேரம் இல்லை, உடனே இந்த பொண்ணை நம்ம காப்பாற்றி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னா உடனே லீனாவும் மறுபடியும் அந்த சூப்பை கொண்டு வந்து கொடுக்குறாளா. உடனே அந்த பொண்ணும் குடிச்சிட்டு அப்போ தான் சொல்கிறான், இப்போ பரவாயில்ல, இப்போ எனக்கு ஏதோ ஸ்ட்ரென்த்து வந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. உடனே நம்ம ஹீரோயின் சரி சரி இப்போ நீங்கள் கொஞ்சம் நல்லா ப்ரீத் பண்ணிக்கிட்டு ட்ரை பண்ணி பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் இன்னும் பத்தாது நிறையா சூப் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அந்த லீனாக்கு ஒன்றுமே புரியலை. ஆனால் நம்ம ஹீரோவுக்கு புரிஞ்சிருச்சு. சரி சரி நான் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு மீட்டையெல்லாம் போட்டு ஏதோ இடிச்சு சூப்பு மாதிரி கொண்டுட்டு வந்து கொடுக்குறான். ஆனால் அதை கொண்டு வந்து நம்ம ஹீரோயின் கொடுக்குறாளா. அந்த பொண்ணு அதை வாங்கி குடிச்சிட்டு அப்போ தான் இப்போ நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்குது, எனக்கு நல்லா தெம்பாக இருக்குது, நினச்சி வந்த மாதிரி இருக்குன்னு சொன்னோன்னா இப்போ நல்லா புஷ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அதோட அந்த பொண்ணும் கொஞ்சம் புஷ் பண்ணோன்னா அதோட நல்லபடியாக டெலிவரி ஆயிடுது. ஆனால் அந்த குழந்தைய நம்ம ஹீரோயினை தூக்கிக்கிட்டு இப்போ தாயும் குழந்தையும் எந்த ஆபத்தில் நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த ட்ராமா பார்த்துக்கிட்டு இருந்த சேனல்லேருந்து என்னென்னு தெரியல, இந்த வீடியோவை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. நானும் வேறு இதெல்லாம் தேடி பார்த்தேன். ஆனால் இங்கிலீஷ் சப்டைட்டில் இல்லாமல் இருக்கிறனால என்னால் அந்த ட்ராமா கண்டினியூ பண்ண முடியலங்க. கண்டிப்பாக இந்த ட்ராமாவோட லிங்க் கிடைக்கும்போது நான் உங்களுக்கு ஃபுல் பார்ட்டியும் போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதோட நானும் கிளம்புறேன். ஓகே, பாய்.